யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கும் வந்துட்டு ஒரு சோப்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் அப்படின்னா ஓகே இதெல்லாம் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய யூடியூப்ல வீடியோஸ், டுட்டோரியல்ஸ், இன்ஸ்டாகிராம்லன்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கிருந்து அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய மென்டார்ஸ், நிறைய யூடியூபர்ஸில் வந்து இன்க்ளூடிங் மீ, நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன் அப்படின்னா அதை வந்து அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு ஃபார்முலா நான் போடுறேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் நான் போடுறேன். பட் நீங்கள் அதே ரெசிபியை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க, நிறைய தேடுங்க, சர்ச் பண்ணுங்க, அதை பற்றி நிறைய விஷயத்தை கேதர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ஒரு ஸ்மால் அட்வைஸ், என்னோடதுன்ட்டு இல்லை. நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட், என்ன வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றத அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் தேடுங்க, செல்ஃபாக வந்து அதை பற்றி ஓகே இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரி, நீங்கள் அந்த மாதிரி கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு ப்ராப்பரான கிளாஸோ ஏதோ ஒரு கோர்ஸ்லையோ போயிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. சும்மா இந்த டிஐஒய் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஓகே இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன், இதில் பண்ணுற மாதிரி நான் பண்ணி சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், வேணாம். ஸோ வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு கோர்ஸ் எடுத்து அதை பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப் வந்துட்டு சேல் பண்ணுறது எக்ஸட்ரா அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்களாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னோட அட்வைஸ் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. நிறைய மென்டர்ஸ், நிறையா கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் திறந்தீங்க அப்படின்னாலே இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், அவங்க ஃபீட்பேக்ஸ், அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக ஒரு கோர்ஸ் கற்றுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ ஒரு கோர்ஸை கற்று முடிச்சிட்டீங்க, அடுத்து வந்து நான் ப்ராக்டிக்கலாக செய்யணும், ப்ராக்டிக்கலாக ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப் செஞ்சு பார்க்குறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு மேஜராக ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆயில்ஸு. ஸோ ஆயில்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பே வரும். ஸோ சோப்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டாபிக் பற்றி நான் உங்களுக்கு பெருசாக சொல்கிறேன். இதில் கம்ப்ளீட்டாக நம்ம கோல்ட் ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு கோல்ட் ப்ராசஸ் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக ஆயில்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நம்ம பண்ணுவோம், பேஸ் வச்சு பண்ண மாட்டோம். ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வேண்டிய மேஜரான இன்க்ரீடியன்ட் வந்து 3 தான். ஆயிலு, வாட்டரு, காஸ்டிக் சோடா தேவை. ஸோ ஆயில்ஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது செக்கில் ஆட்டுற எண்ணெய், இந்த நியர்பை கொஞ்சம் பியூரஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிராசரிஸ்லேயும் வாங்கலாம். இன்டேக் எடுக்கிற மாதிரியான ஆயில்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து டிஎம் வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது வந்து கெமிக்கல் ஷாப்ஸ்லேயே போய் கேட்டிங்க இந்த மாதிரி சோப்ஸுக்கு சோப் மேக் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. 3வது வந்துட்டு காஸ்டிக் சோடா. சேம் காஸ்டிக் சோடா அப்படிங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கெமிக்கல் தான். அது வந்து அப்படியே இருக்கும்போது அது கெமிக்கல், நம்ம இந்த சோப்ஸ்லாம் பண்ணும்போது அது பைண்ட் ஆகிரும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த பேசிக் இதுதான் வந்து தேவைப்படும். இதை தாண்டி என்ன வேணும்னா உங்களுக்கு ஒரு வெயிட் மிஷின் வேணும், மெஷரிங் ஸ்கேல் வேணும். அதுவுமே வந்து 0.01 கிராம்லேருந்து மில்லிமீட்டர்லேருந்து மெஷர் பண்ணுற மாதிரியான இந்த ஜுவல்லரி எல்லாம் ஸ்கேல் மெஷர் பண்ணுவாங்கள்ல, நகை கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடுவைக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஏன்னா அக்யூரேட்டாக வந்து மெஷர்மெண்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்டர் ஸ்கேல் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஒயிட் கலரில் வரும்ல, ஸோ அது வந்து ஒரு 2 கிராம் 3 கிராம்ல இருந்து தான் மெஷர்மெண்ட்டே காட்டும். பட் அது ஓகே. பட் நம்ம எல்லாமே வந்து ரொம்ப பாயிண்டடாகவும் மெஷர் பண்ணுவோம் அப்படின் போது டிஜிட்டல் ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 0.01 கிராம்லேருந்து அமேசான்ஸ்லேயே நிறைய இருக்கும், ரிவ்யூ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? என்ன சொன்னேன், வெயிட் மிஷின் வேணும். அடுத்து இதுதான் பேசிக்காக தேவை. அடுத்து என்ன வேணும்னா உங்களுக்கு பீக்கர்ஸ் வேணும்.
ஸோ நீங்கள் பாத்திரம், நீங்கள் சோப் செய்யறதுக்கான பண்ட பாத்திரங்கள் வேணும். ஸோ பாத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது கிளாஸ் யூஸ் பண்ணலாம். பட் கிளாஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஆயில்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். போட்டு உடைச்சோம் அப்படின்னா சோலி முடிஞ்சு. ஸோ அதனால் அது வேண்டாம். அடுத்து வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்க மாதிரியான பீக்கர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெஷரிங் கப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை தாண்டி இந்த பிளாஸ்டிக்கு, அலுமினியம் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் மட்டமானதாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரியான பிளாஸ்டிக்ஸ்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கலக்கிறதுக்கு என்ன வேணும்? கரண்டி வேணும். கரண்டி அப்படின் போது நீங்கள் நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் ஸ்பேச்சுலா இருக்குல்ல, சிலிக்கானில் ஸ்பேச்சுலாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து ஊற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பேசிக்காக வேணும். அடுத்து மோல்டு வேணும். ஸோ மோல்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சிலிக்கான் மோல்ட்ஸ் இருக்குல்ல, 6 கேவிட்டிஸில் எல்லாம் மோல்டு இருக்குல்ல, பொம்மை எல்லாம் போட்டு ரோஸு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிலிக்கான் மோல்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினராக சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99 rupees 200 எல்லாமே சிலிக்கான் மோல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நல்லதாக பார்த்து ரிவ்யூ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து மோல்டு வாங்கிட்டீங்களா, ஓரளவுக்கு நல்லா பண்ணுறீங்க அப்படின் போது வேணால் அந்த 1 kg லூஃப் மோல்ஸ் இருக்கும்ல, 1,200 அதோட கெப்பாசிட்டி, அந்த மாதிரி இருக்கிற மோல்டுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆனாகலாம். எடுத்ததும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அந்த மோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு கட்டரும் சேர்த்து வாங்கணும். ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு ஒயர் கட்டரும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது ரெட்டை செலவாயிரும். ஸோ அதனால் பிகினர்ஸுக்கு நீங்கள் ஒரே ஒரு சிலிக்கான் மோல்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களோட யூஸ்க்கு தான் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா டீ கப்ஸே போதும். ஸோ ஒரு 60 ரூபா 30 ரூபாய்க்குள்ள அந்த ஒரு சரமே வரும்னு நினைக்கிறேன். ஸோ டீ கப்ஸ்லேயே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை வேண்டாதது ஏதாச்சும் சின்ன சின்ன டப்பாஸ்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதில் யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினராக சொல்கிறேன், உங்களோட யூஸுக்கு. நீங்கள் வந்து சேல் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மோல்டெல்லாம் வேணும். சேலெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், சர்டிஃபிகேட்ஸ், லைசன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ப்ளீஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஜஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? மோல்டு பற்றி சொல்லிட்டேன்னா, ஸோ அதனால் சிலிக்கானே வாங்கிக்கோங்க. லூஃப் மோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக கட்டரும் வாங்கணும். அது வந்து ஒரு செலவாகும். அது ஓகே. அதுக்கு அடுத்து என்ன தேவைப்படும் அப்படின்னா பேக்கேஜிங். ஸோ சோப்பு நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க, மோல்டில் ஊற்றிட்டீங்க, எடுத்துட்டீங்க. பேக்கேஜிங் அப்படின்னு பார்க்கும்போது பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலாம். ஸோ கோல்ட் ப்ராசஸ் அப்படின்னாலே ப்ரீத்தபிளாக இருக்கணும், ப்ரீத் ஆகணும், காற்று உள்ளே வந்துட்டு வெளியே போகணும். அப்படின்றதுனால பட்டர் ஷீட் வந்து பெட்டராக இருக்கும். க்யூரிங் முடித்த பின்னாடி நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். கிளிங் ரேப்பர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் வெளியே காட்டணும் அப்படின்னா கிளிங் ரேப்பர் போடுறதுனால போட்டுக்கலாம். ப்ராப்பராக க்யூரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட்டே கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதெல்லாம் தான் பேசிக்காக வந்து நீங்கள் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். இதை தாண்டி சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். கோல்ட் ப்ராசஸ் சோப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். எப்படி சேஃப்டி முக்கியம் அப்படின்னா காஸ்டிக் சோடா ஒரு கெமிக்கல். அது வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின் இரிட்டேட் ஆகும், பீல் ஆகும், காயம், எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அது வந்து நீங்கள் கலக்கும் போது அதுலேருந்து வர காற்று, அது அந்த புகை வந்து உள்ளே போச்சு அப்படின்னா லங்ஸு, இன்னர் ஆர்கன்ஸ் கொண்டு பாதிக்கும். ஸோ அதனால் காகல்ஸ் வேணும். கண்ணாடி போட்டுக்கோங்க. க்ளவுஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் காகல்ஸ் போடலினா கூட ஓகே, போடணும். க்ளவுஸு ரொம்ப மஸ்ட்டு. அதே மாதிரி மாஸ்க்கு. ஸோ கம்பல்சரியாக மாஸ்க்கும் க்ளவுஸும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கண்ணாடி, மாஸ்க்கு, க்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சோப் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டுக்கிறது ஒரு அட்வைசபிள். ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று தெரிச்சிச்சு அப்படின்னா கூட கையில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். அப்படி இரிட்டேட் ஆகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் நீங்கள் தடவிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இரிட்டேஷன்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வராமல் இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்காக வேணும்.
அப்புறம் டெம்பரேச்சர் கன்னு. ஸோ அது வந்து மேண்டிட்டரி கிடையாது, பட் டெம்பரேச்சர்லாம் பார்த்து தான் பண்ணணும். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு பண்ணுறோம் அப்படின் போது அது பிரச்சனை இல்லை. அது வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், கம்பல்சரி வாங்கணுமா அப்படின்னு கேட்டாலாம் கிடையாது. இதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக்காக ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் இன்க்ரீடியன்ட் இவ்வளோ தான். ஸ்டார்டிங்லேருந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ஆயில்ஸ் வேணும். ஸோ நீங்கள் செக்கு எண்ணெய் இல்லை நல்லா பியூரான ஆயில்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி பெட்டர் டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். காஸ்டிக் சோடா அது வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 3 தண்ணி. வெயிட் மிஷின் வேணும். அடுத்து மோல்டு வேணும். சிலிக்கான் ஸ்பேச்சுலா வேணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றுறதுக்கு நமக்கு சிலிக்கான் மோல்டு வேணும். மோல்டாக சொன்ன பவுல் வேணும். பவுல் வேணும். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலா வேணும். அப்புறம் ஊற்றுறதுக்கு மோல்டு வேணும். அப்புறம் கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு பேக்கேஜிங் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் தான் பேசிக்காக வந்து தேவைப்படும். இதுலேயே வந்து நீங்கள் இன்னும் நல்லா டிசைன்லாம் பண்ண போகிறீங்க. சோப்ஸில் கலர்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைக்காஸ் யூஸ் பண்ணலாம், பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்க்ரீடியன்ட், இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் மைக்கா, அப்புறமா பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கோல்ட் ப்ராசஸ்க்கு அப்படின்னு ஹீட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது இருக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் போடுறதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எசென்ஷியல் ஆயில் வந்து எல்லாத்துக்கும் வாங்கணுமான்னு கேட்டால் நோ. காமனாக ஸ்கின் டைப்பை பேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும், ரிசல்ட் அதுக்கேற்ற மாதிரி வரும். பட் காமனாக நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த லாவெண்டர், டீ ட்ரீ, ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளோ இல்லை சாட் ஜிபிடியோ போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த எசென்ஷியல் ஆயில்ஸு அதோட பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே அதுவே சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1-2 எசென்ஷியல் ஆயில் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்டார்ட் அப்பில் எல்லாமே வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நோ, தேவை கிடையாது. ஓகேவா? ஆயில்ஸுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு வாங்குங்க. ஓகேவா? 1 லிட்டர் ஆயில், 1/2 லிட்டர் ஆயில் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. எடுத்ததும் 5 லிட்டர், 10 லிட்டர், 25 லிட்டர் நீங்கள் வாங்கி வச்சுட்டு கஷ்டம். அதெல்லாம் நம்ம முடிக்கிறதுக்கே வந்துட்டு 4000. அதனால ஸ்டார்ட் அப்புக்கு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டு, எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது முடிங்க, ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்க, அதுக்கப்புறமா அடுத்தது வாங்கிக்கலாம். ஓகேவா? சும்மா நான் கற்றுக்கிட்டேன், நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வாங்கி குமிக்க வேணாம். குமிச்சாலும் அது வேஸ்ட்டு தான் ஆகும். வேஸ்ட்டுன்னு சொல்லலை, அது ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதிகமாக வாங்கி வச்சு அது ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே? பேசிக்காக தேவைப்படுற எல்லாத்த பற்றியும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களோட கோல்டு ப்ராசஸ் சோப் நீங்கள் செய்யறதுக்கான நீட்ஸ். ஓகேவா? ஸோ எப்போ எங்கே வாங்குறீங்க, என்ன மெட்டீரியல் எங்கே வாங்குறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டு, அந்த சப்ளையரை பற்றின ரிவ்யூஸ் பாருங்கள். அவங்க ஓகேவான்னு பாருங்கள். பார்த்துட்டு ட்ரஸ்டபுளாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. நிறைய பக்கம் ஆர்டர் பண்ணிவிட்டு பொருள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கு தேவையானது. அடுத்த வீடியோவில் அடுத்த சோப்பு, அடுத்த ப்ராடக்ட்டை பற்றியும் அதுக்கான நீட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். டாட்டா. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சா நீங்களே லைக் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதனால் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் பாருங்கள். ஓகே, டாட்டா, டேக் கேர்.